வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜான் 7-8க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏஐ பேஸ்ட் கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஏஐ கிளினிக். இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் GIMSன்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய கிரேட்டர் நொய்டாவில் இன்னாக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் ஏஐ கிளினிக்னா அது உத்தரப்பிரதேஷ் கிரேட்டர் நொய்டா. இதே உத்தரப்பிரதேஷில் நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம். இந்த பிப்ராவா அப்படின்ற ஒரு புத்தரோட நினைவு சின்னங்களெல்லாம் அந்த வில்லேஜில் வந்து எடுத்து ஒரு எக்ஸ்போசிஷன் மாதிரி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த பிப்ராவான்ற ஊர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய சித்தார்த் நகரில் இருக்குது. அடுத்தது இன்னொரு நியூஸ், உத்தரப்பிரதேஷில் நம்ம பிஎம் மோடி வந்து இன்னாக்ரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு 72nd வாலிபால் டோர்னமெண்ட் வாரணாசியில் 4 ஜான் வந்து இன்னாக்ரேட் பண்ணார். அது அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னென்ன வின் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்ட் ட்ரெயின். இது வந்து ஹரியானாவில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஜிந்த் டு சோனிபட். இது வந்து ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே வரும். ஹரியானாவோட ரயில்வே சிஸ்டம் வந்து நார்தர்ன் ரயில்வே. இந்த ட்ரெயினில் மொத்தமாக 10 கோச் இருக்குது. எத்தனை கோச்? 10 கோச் இருக்குது. இப்போ நம்ம கோல், டீசல், எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி இப்போ ஹைட்ரஜன் பேஸ்டு வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மாறிடுவோம். இந்த க்ரீன் ஹைட்ரஜன் பற்றி ஒரு பாலிசி வந்திருக்கு, நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் பாலிசி. அது வந்து 2023 கொண்டு வந்தாங்க. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கேப்பன்யூர். இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட். பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் வெல்பீயிங். எப்போனா பயோடைவர்சிட்டியெல்லாம் நல்லா நம்ம பாதுகாத்து இது பண்ணிட்டு வரும்போது அதனால மனுஷனோட வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டுருக்குன்னா அதை தான் சொல்லுவோம். அதுதான் பயோ ஹாப்பினஸ் அப்படின்றது. இந்த பயோ ஹாப்பினஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் யாருன்னா, இந்த டேர்மையே இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் MS சுவாமிநாதன். பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷன், பப்ளிக் ஹெல்த், அவங்களோட இன்கமாக இருக்கட்டும், அவங்களோட லைவ்லிஹுட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த ரிசோர்ஸஸ்னால நலமாக போயிட்டுருக்கும். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ ஹாப்பி டிஸ்ட்ரிக்ட்னா அது கேப்பன்யூர், அருணாச்சல் பிரதேஷ். MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், உத்தரப்பிரதேஷில் அந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் பிரெய்லி லைப்ரரி, இந்த பார்வையற்றோர்களுக்கான புத்தகங்கள்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நூலகம், அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் லைப்ரரி இந்த வகையில் இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தோம்னா Jan 4 லூயிஸ் பிரெய்லியோட பர்த் அனிவர்சரி அன்னைக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா டாக்டர் சகுந்தலா மிஸ்ரா நேஷனல் ரிஹபிலிட்டேஷன் யூனிவர்சிட்டி லக்னோவில் இருக்குது. அடுத்தது 3rd இன்டர்நேஷனல் ஆயுஷ் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் 2026க்கானது துபாயில் நடக்க போகுது. February 15 to 17 துபாயில் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில். டீம் வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ஆயுஷ் இன்டர்வென்ஷன் இன் மைண்ட் பாடி ஹெல்த். ஆயுஷ்னா ஒரு ஆக்ரோனிம், ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. நெக்ஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஸ்கீம். டெல் அபவுட் யோர் ட்ரீம். இது வந்து எந்த இடத்துல பண்ணாங்கன்ட்டு அடிக்கடி கேட்பாங்க. திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பொன்னேரியில் January 9, 2026. இது என்னென்னா என்னோட ஸ்டேட் எப்படியெல்லாம் இருக்கணுன்ற என்னோட கனவை ஒரு ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு அட்டை போட்டு கொடுத்துருவாங்க. நமக்குன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்து அது கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஸ்கீம்ஸில் நம்ம வந்து பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ இதை வச்சு தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டையும் மக்களோட உண்மையான தேவைகள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க முடியுன்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ஸ்கீம் இதே தான் உங்கள் கனவை சொல்லுங்கள்ன்றதை அவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் மாதிரி கொடுத்து அதில் அவங்களோட ஆசைகள்ன்ட்டு கேட்டு 2 வந்து நீண்ட கால ஆசைகள், 2 வந்து குறுகிய கால ஆசைகள் அப்படின்ற மாதிரி 2 விதமாக கேட்பாங்க. இதுக்காக 50,000 வாலண்டியர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து 1 மந்த்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போய் டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறாங்க. இதை 2030யோட இலக்காக வைக்க போகிறாங்க. அடுத்தது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சிக்கிம் ஹைகோர்ட் புதுசாக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தான் ஜஸ்டிஸ் A முகமது முஸ்தக். இவர் இதுக்கு முன்னாடி கேரளா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சீஃப் ஜஸ்டிஸோட நியமனம்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்டுக்கு ஜஸ்டிஸ் மகேஷ் சரத் சந்திர சோனாக் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் இதுக்கு முன்னாடி பாம்பே ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தார். கேரளாவோட சீஃப் ஜஸ்டிஸ் சோமென்சன் அவர் வந்து போட்டிருக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி மெகாலயாவோட சீஃப் ஜஸ்டிஸாகவே இருந்தார். மெகாலயாவோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த சோமென்சனை தான் வந்து கேரளாவோட ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக போட்டிருக்கிறாங்க. ரேவதி பிரசாந்த் மோஹித் இவங்க வந்து முன்னாடி பாம்பேயோட ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாங்க. இப்போது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெகாலயா ஹைகோர்ட், மெகாலயா ரேவதி பிரசாந்த் மோஹித்.
அப்புறம் சங்கம் குமார் சாஹோ, அவர் வந்து ஒடிஷாவோட ஜட்ஜா இருந்தாரு. இப்போ பாட்னாவோட சீஃப் ஜஸ்டிஸா இருக்காரு. ஓவராலா இந்த ஹைகோர்ட் பத்தி நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல ஆர்டிகல் 214லேருந்து 231 வரைக்கும் வரும். 217 வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பத்தி இருக்கிறது ஆர்டிகல் 217. ஆர்டிகல் 222ன்றது ஹைகோர்ட் ஜட்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அடுத்தது சைனா வந்து புதுசாக ஒரு வார்ஷிப்பை கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நேவல் பவரை அதிகம் பண்ணுறதுக்காக இந்த லவ்டின்ற ஒரு அட்வான்ஸ்டு வார்ஷிப்பை கமிஷன்னா என்ன சொல்கிறது, அவங்களோட ஆர்மியில் எடுத்துக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸோட கப்பற்படையை விட இவங்களோட கப்பற்படை ஸ்ட்ரென்த் ஆகணுன்றதுக்காக சைனா இந்த மாதிரி புதுசாக வார்ஷிப்பெல்லாம் வந்து கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லவ்டின்றது ஒரு டைப் 052D கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர். இதை எதுக்குள்ளே கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி PLA நேவி. அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், அதாவது கிட்டத்தட்ட 27 கண்ட்ரீஸ் வந்து இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறாங்க. 1992 தான் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து யூரோப்பியன் யூனியனுக்குன்ட்டு தனி ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்து இந்த எல்லா கண்ட்ரியுமே இது கீழே தான் வரும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 1992 மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டியில். இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கண்ட்ரி வந்து அந்த யூனியனை லீட் பண்ணுவாங்க, பிரசிடென்சியை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த தடவை சைப்ரஸ்ன்ற கண்ட்ரி எடுத்திருக்கு. ஜான் 1 ஜூன் வரைக்கும் சைப்ரஸ் தான் வந்து பிரசிடென்சியில் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த யூரோப்பியன் யூனியன் பற்றி ஒரு நியூஸ் பார்த்துருக்கோம். என்னென்னா பல்கேரியா வந்து யூரோ ஜோன், அதாவது யூரோப்பியன் யூனியன் மெம்பர் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து யூரோன்றதை காமன் கரன்சியாக எடுத்திருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் பல்கேரியாவும் 21st கண்ட்ரியாக அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூரோப்பியன் யூனியனில் ஸ்டார்டிங்கில் 6 கண்ட்ரீஸ் இருந்தது, இப்போது 27 கண்ட்ரீஸ் இருக்குது. அடுத்தது 3D பிரிண்டட் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். இதை நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிஷன் மாசம் கீழே வரும். டெல்லியில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கொண்டு வர போகிறாங்க Feb 2026. இதனோட ஓவரால் ரேட் வந்து 2000 crore. இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வெதரோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத இது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கும். IITM பூனே தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது DRDO ஒரு ஹேண்ட் ஆப்ரேட்டட் சீ வாட்டர் டீசாலினேஷன் சிஸ்டம் ஸ்வதேஷ் அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா குடிக்கிற தண்ணி, அதாவது உப்பு தண்ணியை எடுத்து குடிக்கிற தண்ணியாக மாற்றி கொடுக்கும். ஒரு ரிமோட் ஏரியாவில் யாருமே இல்லாத ஒரு இடத்துல இல்லை ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸ்லலாம் வந்து சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றி குடிக்கிறதுக்கு, குடிச்சு அவங்க உயிர் வாழ்றதுக்காக இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே டைமில் 10 to 12 சோல்ஜர்ஸ்க்கு வந்து இதை வந்து தண்ணி ப்ரொவைட் பண்ண முடியும். அடுத்தது EB4 விசா. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைனீஸ் டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எம்பசி விசிட்டே இல்லாமல் ஒரு ஆன்லைன்லேயே பிஸ்னஸ் விசாவை எடுக்க முடியும். 45 to 50 டேஸில் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ நாள் தங்கலான்னு பார்த்தாங்கன்னா 6 months இன் இந்தியா. அடுத்தது நேஷனல் CSR கான்க்ளேவ் ஆஃப் NDDB ஃபவுண்டேஷன் ஃபார் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன் மிட்டிகேஷன். இது 6 January 2026 விக்யான் பவான் நியூ டெல்லியில் நடந்துச்சு. என்னோட டைட்டில் என்னென்னா ரோல் ஆஃப் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அண்ட் மால் நியூட்ரிஷன் மிட்டிகேஷன். அடுத்தது இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் இன்லேண்ட் ரெயின்போ ட்ரவுட் ஃபார்ம். இதை தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரெயின்போ ட்ரவுட்ன்றது ஒரு மீன் இனம், கோல்டு வாட்டரில் வளரக்கூடிய ஒரு ஃபிஷ் ஸ்பீஷிஸ். இதை வளர்க்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் இன்லேண்ட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சவர் வந்து யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங். 50 crore இதனோட எஸ்டிமேஷன் ரேட். இதை செட்டப் பண்ணது ஸ்டார்ட் அப் ஸ்மார்ட் கிரீன் ஆக்வாகல்ச்சர். ரெயின்போ ட்ரவுட்ன்றது இப்படி தான் இருக்கும். அடுத்தது டைமூர் வெப்பன் சிஸ்டம். இதை வந்து பாகிஸ்தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏர் லான்ச்டு க்ரூயிஸ் மிசைல். இதனோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் 600 km. அழகாக லேண்ட் அண்ட் சீ டார்கெட்டை ஹை ப்ரிசிஷனோட ஹிட் பண்ணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்தியன் எனர்ஜி வீக் 2026க்கானது Jan 27 Jan 30 வரைக்கும் நடக்க போகுது. எங்கன்னா கோவாவில் எங்கன்னு பார்த்தோன்னா ONGC அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். கோவாவில் ரீசெண்டாக கோவா ஷிப்யார்டில் சமுத்திர பிரதாப் அப்படின்ற ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசலை கோவா ஷிப்யார்டில் தான் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோவாவில் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் இருந்தது. இப்போ 3rd டிஸ்ட்ரிக்டாக குஷவதி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டை பிரிச்சிருக்கிறாங்க. கோவாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்போது கோவாவை ஒரு யூனியன் டெரிட்டரியாக கொண்டு வந்தாங்கன்னா 12th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ 1962 கொண்டு வந்தாங்க.
அதுக்கப்புறமா அந்த யூனியன் டெரிட்டரியை ஸ்டேட்டாக மாற்றினதுன்னு பார்த்தோம்னா 56th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. இப்போ அந்த ஸ்டேட்டில் 3 டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்த் கோவான்ட்டு சொல்லுவாங்க, அடுத்தது சவுத் கோவா, இன்னொன்று குஷவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சித்தா டே. இந்த வருஷம் வந்து 9th சித்தா டே. யூஸ்வலாக January 6 வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அகத்தியரோட பிறந்த நாள். இதை இந்த தடவை Jan 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த் அப்படின்ட்டு இனாகிரேட் பண்ணி வச்சவர் நம்ம வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். அடுத்தது எர்த்ஸ் ரொட்டேஷன் டே January 8. முக்கியமாக ஏன் இந்த நாள்னா லியோன் ஃபாக்கல்ஸ்ன்றவர் ஒரு பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது எர்த் வந்து அதனோட ஓன் ஆக்சிஸில் தான் சுற்றுது அப்படின்றத ப்ரூவ் பண்ண ஒருத்தவர் தான் இந்த லியோன் ஃபாக்கல்ட். அவரோட பர்த் ஆனிவர்சரியை தான் வந்து எர்த்ஸ் ரொட்டேஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.